இங்க ஒரு கேண்டீன்ல கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே வந்து சாப்பாடே இல்லை. எல்லாத்தையும் வந்து பாய்ஸே காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்ப கேர்ள்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தா கொஞ்சம் பேருக்கு மட்டும் மிச்சம் மீதி இருக்கிற சாப்பாடு கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது. அதனால இந்த கேர்ள்ஸ் எல்லாருமே போயிட்டு பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. பிரின்சிபலும் கேண்டீன்ல வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் சாப்பாடு இல்லையே அப்படின்ட்டு இது ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு அந்த பாய்ஸ் ஸ்கூல் இருக்கும்ல அந்த பிரின்சிபலை போயிட்டு பார்க்கலான்ட்டு போவாங்க. இப்போ கேர்ள்ஸ் ஸ்கூலும் பாய்ஸ் ஸ்கூலும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கும். ஆனா ரெண்டு ஸ்கூலுக்கும் வந்து ஒரே கேண்டீன் பொதுவாக வச்சிருப்பாங்க. பாய்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா லஞ்ச் பிரேக் ஸ்டார்ட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் அவங்க வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ கேர்ள்ஸ்க்கு வந்து சாப்பாடே இருக்க மாட்டேங்குது. இதை போயிட்டு அந்த பாய்ஸ் ஸ்கூலோட பிரின்சிபல் கிட்ட சொன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியே வந்து சாப்பிட்டுருக்கணும், வரலன்னா நாங்க எதுவுமே பண்ண முடியாது, நாங்க சாப்பிட்டுருவோம் தான் அப்படின்னு சொல்வாரு. இதுக்கான தீர்வா வந்து இப்போ சாப்பாடை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ணிருக்கலாம். ஆனா அதை அவங்க பண்ணல. கேர்ள்ஸ் ஸ்கூலோட பிரின்சிபல் வந்து எவ்வளோ நேரம் சாப்பிட்றதுக்காகுது, எவ்வளோ நேரம் இங்க ஸ்கூல்ல இருந்து அங்க கேண்டீனுக்கு நடந்து போறதுக்காகுது அப்படின்ட்டு இன்ச் பை இன்ச்சா எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாய்ஸ் வந்து முன்னாடியே வந்து சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அதனால தானே கேர்ள்ஸ்க்கு வந்து சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. அதனால இவங்களை கொஞ்சம் சீக்கிரமா எழுப்பி விட்டு நல்ல ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்ட்டு காலையிலேயே சீக்கிரமா எழுப்பி விட்டுருவாங்க. ஆனா என்னதான் சீக்கிரமா எழுப்பினாலும் இப்ப இவங்க எந்திரிச்சு பிரஷ் பண்ணிட்டு போகணும். அட் அ டைம்ல எல்லாரும் ஓடினாலும் வந்துட்டு சீக்கிரமா வேலை முடிய மாட்டேங்குது. எல்லாரும் பிரஷ் பண்ணிட்டு இப்போ வந்து பாத்ரூம்குள்ள போனா பாத்ரூம்குள்ள ஏற்கனவே அவ்வளோ பெரிய கியூ நிக்குது. எல்லாத்தையும் இவங்க அவசர அவசரமா பண்ணிட்டு தான் ஓடுவாங்க. ஆனா அப்பயும் வந்து சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. பிரின்சிபலுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. கேர்ள்ஸ்லாம் வந்து கொஞ்ச நாளாவே ரொம்ப சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அவங்களும் காலையில எவ்வளவுதான் சீக்கிரமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் எழுப்பி விட்டாலும் வந்து அது வேலைக்காக மாட்டேங்குது. ஏன்னா எவ்வளவு சீக்கிரமா எழுந்திரிச்சாலும் இருக்கிறது 4 பாத்ரூம் தான். அதுலதான் எல்லாருமே மேனேஜ் பண்ணியே ஆகணும். அதனால இப்போ இனிமேல் பிரின்சிபலை நம்ம வேலைக்காக அது நம்மளே ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணோம் அப்படின்ட்டு எல்லா பொண்ணுங்களும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. இப்போ ஒரே நேரத்துல எல்லாரும் ஒரே இடத்துல போய் நிக்கிறதுனால தான் பிரச்சனையே. அதாவது காலையில எந்திரிச்ச உடனே வந்து எல்லாரும் பிரஷ் பண்ணிட்டு போயிட்டு நிக்கிறதுனால பாதி பேர் வந்து சும்மா தான் நின்றுட்டு இருக்காங்க. அதனால என்ன பிளான் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பிரஷ் பண்றதுக்கு பாதி பேர் போயிடலாம். அந்த டைம்ல வந்து பாத்ரூம் ஃப்ரீயா தானே இருக்கும். ஸோ அந்த பாத்ரூம் ஃப்ரீயா இருக்க டைமை வந்து மற்றவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிப்பாங்க. ஸோ ஒரு கும்பல் வந்துட்டு இந்த பக்கம் பிரஷ் பண்றதுக்கு ஓடுவாங்க, இன்னொரு கும்பல் இந்த பக்கம் பாத்ரூம் ஓடுவாங்க. அப்புறமா வந்து அது அப்படியே ஆப்போசிட்டா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி பண்றதாலே நிறைய டைமும் சேவ் ஆகுது. அதனால பாய்ஸ்க்கு முன்னாடியே கேர்ள்ஸ் போயிட்டு எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுருவாங்க. இப்போ பாய்ஸ்க்கு வந்து சாப்பாடு இல்லாம போயிடுச்சு. அதனால பாய்ஸ் ஸ்கூலோட பிரின்சிபல் போயிட்டு உங்களோட பொண்ணுங்களே எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுறாங்க, எங்களுக்கு வந்து சாப்பாடு இல்லாம போயிடுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதையே தான் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து சொன்னேன். ஆனா நீங்க அதுக்கு வந்து சரியான ரெஸ்பான்ஸ் எதுவுமே கொடுக்கல. அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது, எங்களோட கேர்ள்ஸ்க்கு சாப்பாடு தேவைப்படுது, அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க.